ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக, இன்பமான நாளாய் அமைவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிறைப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உனக்கு உடன்படிக்கையாக தந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்வது, இந்த உலகத்திலே ஜீவிப்பது கர்த்தருடைய கிருபை. அழகாக புலம்பலாக்கும் சொன்னால், நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்றால் தேவ கிருபை இல்லாவிட்டால் நம்மால் வாழ முடியாது. ஆகவே தான் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு, நன்மையினால் இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு அந்த தேவ கிருபை இந்த நாளில் உங்களை நிரப்ப வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள். தாவீது அவன் வாழ்க்கையில் உயர்வதற்கும் மேன்மையிடுவதற்கும் உதவியாக இருந்தது தேவ கிருபை. தனிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையை நாம் எடுப்போமானால் அவன் பெரிய நீதிமான் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவன் தவறின வேளைகளிலெல்லாம் அவனை தாங்கினது தேவ கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி அந்த கிருபை அவனை தாங்கினது. இல்லாவிட்டால் தாவீதால் நிலைநிறுத்த முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு வேளையிலும், அவன் தவறின ஒவ்வொரு வேளைகளிலும் அவனை ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டி அவனை தூக்கி எடுத்தது நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, அந்த தேவ கிருபை நம்மோடு இருக்குமானால் உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்கிறான் அல்லவா. தாவீதை உயர்த்தி மேன்மைப்படுத்தினது அந்த தேவ கிருபை. இன்றைக்கு அந்த கிருபை உன்னோடு இருக்குமானால் உன் வாழ்க்கை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். கிருபையின் மகா வெளிப்பாடு தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்றாலே கிருபையின் நிறைவு என்று பொருள்படும். அவரை குறித்து வேதவசனம் சொல்கிறது, அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவனாக இந்த உலகத்திற்கு வந்தார், அனுப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமருமையார்களே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அது சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்லவே அல்ல என்று சொல்கிறது. ஆமருமையார்களே, ஒரு நித்திய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கை என்ன? அந்த கிருபையின் கவனம் என்ன? அந்த கிருபையின் உடன்படிக்கை என்னவென்று சொன்னார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டுடைய உபதேசத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அந்த நித்திய கிருபை, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள், உறுதியான கிருபையின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் ஆண்டுடைய கிருபை. நம்ம நல்லவங்கனால கர்த்தர் ரட்சிக்கலை, நம்ம ரொம்ப உண்மை பேசுறவங்கனால கர்த்தர் ரட்சிக்கலை, அவருடைய கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபையினால் நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், ஆண்டவரே நான் நிற்பது உடைய கிருபையினாலே என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபையினாலே. இந்த காலை வேளையில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஐயா. உம்முடைய கிருபை கிடைக்காவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பலவீனங்களா, பாடுகளா, என் சரீரத்தில் இவ்வளவு வியாதி இருக்கிறது, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. எனக்கு அருமையான சில நேரங்களிலே ஊழியர்களாகி நாம் இருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். சமூகத்தில் ஒரு தடவை நான் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அதிகமாக என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதபடி மயக்கம் போட்டு விழுவது போல அப்படியே ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. ஒரு நிமிடம், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், have mercy upon me O Lord என்று நான் மனதிலே சொல்லிக்கொண்டே இருந்து பிரசங்கித்தேன். அன்றைய அற்புதங்களை கத்தச் செய்தார். என்னால் கிரகிக்க முடியாத அதிசயங்களை கத்தச் செய்தார். ஆமருமையானவர்களே, இது சமீபத்தில் நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். அருமையானவர்களே, என்னை நம்பவே முடியவில்லை. என் கைகாலெல்லாம் ஆட ஆரம்பித்தது. ஏனென்று சொன்னால், பல மணி நேரங்கள் பிரயாணம் செய்து நான் அந்த சூரத்து நகருக்கு போயிருந்தேன். அங்கிருந்து சில மைல் தூரங்கள் கடந்து போய் அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்த திரளான மக்கள் வந்திருந்தார்கள். பிரயாண களைப்பு, சோர்வு, பலவீனங்கள் மத்தியிலே என் கைகால்களெல்லாம் ஆட ஆரம்பித்தது. அந்த டேபிளை பிடித்து கொண்டே பிரசங்கம் பண்ணினேன். கிட்டத்தட்ட 75 நிமிடங்கள் தொடர்ந்து நான் பேசினேன். அன்பர்களே, தேவ கிருபை. இன்றைக்கு உன் உலக வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். கிருபையினால் நெருக்கப்பட்டிருப்பாயானால் அந்த கிருபை தாங்கும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் இழிவிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது.
மலை போன்ற மக்கள் போய்விட்டார்களோ, உனக்கு ஆதரவான மக்கள் போய்விட்டார்களோ, உனக்கு உதவி செய்கிற மக்கள் போய்விட்டார்களோ, மனம் தளர்ந்து போகாதே. தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. தேவ கிருபை உன்னை விட்டு மாறாது. இன்றைய காலைவேளையில் ஆண்டவரே, கிருபையின் ஆற வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தார். அந்த கிருபையில் தானே எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் உடன்படிக்கை பண்ணி அந்த இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செவி சாய்த்து என்னிடத்தில் கேளப்பா, என்னிடத்தில் திரும்பு. தேச 55ஆம் அதிகாரம் சொல்கிறது, நீ செவி சாய்த்து என்னிடத்தில் கேள். செவி சாய்த்துன்னா எஜமானே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று இந்த காலைவேளையில் ஆண்டோட சமூகத்திலே பாதத்தில் விழுந்து விடுவோமா? தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை தந்து உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், நிலை நிற்பார். தேவ கிருபை இந்த நாளில் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆமேன், ஆமேன்.